வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பாடத்தில் 6வது பகுதி டேனியர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எளிமையான 6 வினாக்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, டெனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? ஒவ்வொரு குடியேற்றங்களும் இந்தியாவில் வந்தவுடனே அவங்களுக்கான வணிக நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி டெனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 2, டெனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. கிபி 1616 மார்ச் 17 டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம விடாமுயற்சியோடு படித்தா நம்மளுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நிறையவே இந்த ஜான்வரியிலேருந்து கால்ஃபார் பண்ணுறதா அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ விடாமுயற்சியோடு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, டேனியர்களின் குடியேற்றங்கள் அமைந்திருந்த இடங்கள் யாவை? டேனியர்களின் குடியேற்றங்கள் அமைந்திருந்த இடங்கள் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, தரங்கம்பாடியில் இருந்துச்சு, செராம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்துச்சு. தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்குது, செராம்பூர் அப்படிங்கிறது வங்காளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தரங்கம்பாடியில் 1620ஆம் ஆண்டும் செராம்பூரில் 1676ஆம் ஆண்டும் டேனியர்கள் தங்களுடைய குடியேற்றங்களை அமைத்தனர் அப்படிங்கிறது பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. கொஸ்டின் நம்பர் 4, டேனியர்கள் தங்களது குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு எப்போது விற்றனர்? எல்லா குடியேற்றங்களையுமே ஆங்கில அரசுக்கு விற்றுட்டாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1845ஆவது வருடம். ஆங்கிலேயர்கள் அதிகபட்சமாக குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டேனியர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. அந்த வருஷம் கிபி 1845. ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்ப்போம். தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர்? தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் டேனியர்களுடைய குடியேற்றம் இருந்தது. அந்த இடத்தை டேனியர்கள் எப்படி அழைத்தார்கள் அப்படின்னா, டானஸ்பெர்க் அப்படின்னு தான் அவங்க அழைச்சிருக்காங்க. டானஸ்பெர்க் அப்படிங்கிறது தரங்கம்பாடிக்கு டேனியர்கள் வைத்த பெயர் அப்படிங்கிறது சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி. கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொஸ்டினையுமே நம்ம ரீகால் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக மனசில் பதியும். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? சீசன் பால்ஹூ அப்படிங்கிறவர் தான் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவினார். இவர் டென்மார்க்கின் அரசரால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர். டெனிஷ் பேசக்கூடிய ஒருவர், டென்மார்க்கின் அரசரால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டவர் சீசன் பால்ஹூ. அவர் தான் தரங்கம்பாடத்தில் அச்சுக்கூடத்தை நிறுவியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வீடியோக்குள்ளே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பிரெஞ்சுக்காரர்களை பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.